கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஏழரை சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம். இதுவரை ஜென்மச்சனியாக இருந்து பல விதங்களிலும் உங்களுக்கு துயரங்களை கொடுத்து வந்தார். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல், தடைகள் அதிகரித்தது, தன்னம்பிக்கை குறைந்தது, முன் யோசனை இல்லாமல் செயல்பட்டு முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகின்றது. குடும்பச்சனி என்றாலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதை நீங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அது நடைபெறக்கூடிய விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வு, தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தொழில் தொடங்கும் வாய்ப்பு, தொழிலே லாபம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வாடிக்கையாளரின் எண்ணிக்கை உயரும். பொதுவாக சனி 2ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது குடும்பஸ்தானம் பலப்படுகின்றது. வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள், துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும், துயரங்கள் எல்லாம் துள்ளி ஓடும். கூட்டுத்தொழில் புரிந்தவர்கள் தனித்தொழிலாக மாறி மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குருப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுதும் கூட குரு சிம்மத்துக்கு வருகின்ற காலத்தில் 13/6/2027 மேல் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு வரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளின் கல்யாணத்தை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் மங்கள ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த சனிப்பெயர்ச்சிக்கு சனி விலகுகின்ற நேரத்திலே நீங்கள் சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். மேலும் நன்மைகள் கிடைக்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். அருகில் இருக்கும் நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. காரைக்குடி அருகில் உள்ள அரியக்குடி சென்று அங்குள்ள விஷ்ணுவையும் அங்குள்ள இலக்குமியையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும்.